ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன கார்டன் டூர். இது வந்து பன்னீர் ரோஜா எப்படி பூத்துருக்கு பாருங்கள். 2 பூ பூத்துருக்கு. அது பக்கத்துலேயே இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லியில் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் 5, 3, 8 அப்படி நிறைய கொத்து கொத்தாக மொட்டுகள் வந்து வச்சுட்ருக்கு. ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு இப்போ ஈவினிங் எடுத்தது. இது சாயங்காலம் உள்ள வியூ. இது பாருங்கள், எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து ரோஜா, அதாவது பதியம் போட்ட ரோஜா தொட்டியில் இருக்குது. இது வந்து நான் என்ன கலர் தெரியலன்னு சொன்னேன்ல, இப்போ விரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் மொட்டு. லைட் ரோஸ் பிங்க், அதாவது பிங்க் கலர், லைட் பிங்க் கலர். இப்போ தான் மொட்டு விரியவும் தெரியுது என்ன கலர், ரோஸுன்னு. இது வந்து கத்திரி செடி. கத்திரி, வெள்ளை கத்திரியில் நிறைய பூக்கள் திருப்பியும் எடுத்து வருது. ஒன்று வந்து வம்பாயிட்டு, அவ்வளோ எறும்பு வந்து இன்னொரு செடி வந்து ஒரு மாதிரி நறுங்கி போயிருக்கு. இது வந்து ஒயிட் ரோஜா. இதில் வந்து 2 மொட்டுகள் இருக்குது வெள்ளை ரோஜாவில். இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு. இது ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் மொட்டு எடுத்துருக்கு. ஒரு மொட்டு இருக்குது. திருப்பி கீழேருந்து ஒரு ஷூட் வருது பாருங்கள். அதாவது கீழேருந்து ஒரு கிளை, புதிய கிளை வந்து வருது. கீழேருந்து நல்ல தடி குச்சியாக வருது. இதை பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து கத்திரி. நான் சொன்னால ஒரு மாதிரி நறுங்கி போயிருக்குன்னு அந்த கத்திரி செடி. இது வந்து இது என்னது, இது வெள்ளரி தக்காளி, அதாவது காஷ்மீரி ரோஜா கூட இருக்கிற தக்காளி. தன்னால் விழுந்த செடின்ட்டு போட்டிருப்பேன். தக்காளி செடி தானாக வளர்ந்த செடின்ட்டு. இது வந்து வெள்ளரி. வெள்ளரியில் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண் பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்து கொடியில் கயிறு கட்டி விட்டுருக்கேன். இது வந்து வெள்ளை அரளி. இது கொஞ்ச நாள் கொஞ்சம் இல்லாமல் இருந்து அப்புறம் திருப்பி மொட்டு பிடிச்சி இதில் பூக்கள் நிறைய வைக்குது. இதில் காய் மாதிரி என்னமோ சீனி வரைக்காய் மாதிரி இருக்குது. அதுதான் இதோட காய்களா விதைகளா என்னென்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க இது விதைகளா என்னென்ட்டு. அப்படியே இது வரிசையாக பார்த்துட்டு வருவோம். இது கொய்யா. கொய்யா வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஷார்ட்ஸில் அதிகமாக போடுவேன். இப்போ வந்து இடையில கொய்யா வந்து வெட்டி விட்டுருக்கேன், கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். பார்ப்போம் இனிமேல் காய்கள் வைக்குதா, இந்த சம்மருக்கு ஏதாவது காய்க்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது என்னது, இதுவும் ஒரு இருவாச்சி மல்லி செடி. இருவாச்சி மல்லியில் ஓரளவுக்கு கொஞ்சம் 1, 2 மொட்டுக்கள் வருது. இது கொஞ்சம் நறுங்கி போன மாதிரி இருக்குது. செடி கொஞ்சம் வெட்டி விடணும். பாருங்கள், இது வந்து இருவாச்சி மல்லி செடி. இதுக்கு நீர் உரங்கள் கொடுக்கலாம். கோதுமை மாவு கரைச்சி உரமாக ஊற்றலாம். அது மாதிரி காய்கறி கழிவும் உரமாக கொடுக்கலாம். இது வந்து அது பக்கத்தில் உள்ள பன்னீர் ரோஜா, லைட் பிங்க் பன்னீர் ரோஜா. மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்கள்ல, அந்த பன்னீர் ரோஜா. மொட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக விரிய ஆரம்பிக்குது. அதுலேயுமே கொஞ்சம் புது துளிர்கள் வந்து வந்திருக்கு. இங்கே துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு வெளிச்சம் காணாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இதில் துளிர்கள் வந்து செந்தளிர்கள் இருக்குது நிறைய. ஓரளவுக்கு பிடிச்சிட்டு வருது இந்த செடி. இது வந்து ஸ்லோவாக தான் வருது. இது மஞ்சள் செம்பருத்தி. இது மேலே எல்லாமே உதிர்ந்து திருப்பியும் நிறைய பூக்கள் பூத்துட்டு இருந்தது. இன்னும் தெரியல, இப்போ திருப்பியும் வருது. அந்த ஒவ்வொரு கிளையிலேருந்தும் துளிர்கள் புதுசாக வந்துட்டுருக்கு. மஞ்சள் வந்து ஃபுல்லாகவும் இருக்கும். அடியில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த செம்பருத்தி. நல்லா பெரிய செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து தக்காளி. இது வந்து சின்ன தொட்டியில் இருக்குது, நர்சரி தொட்டியில் இருக்கிற தக்காளி செடி. ஒரே ஒரு காய் இருக்குது பாருங்கள், ஆனால் எனக்கு பழுக்கலை. ஆனால் நிறைய இது வச்சுருக்கு இதில் மொட்டுக்கள். தக்காளியில் நிறைய இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி காய் கொடுக்குதுன்னு பார்ப்போம். தற்சமயத்துக்கு ஒன்று காய்ச்சிருக்கு. இது அது பக்கத்தில் உள்ள லைட் பிங்க் ரோஜா, நாட்டு ரோஜா. என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நாட்டு ரோஜா.
லைட் பிங்க்கு இந்த இருக்குல்ல, ரொம்ப லைட் பிங்க்காக இருக்கும். இதுவும் சின்ன தொட்டியில் தான் இருக்குது. நிறைய இது இடம் இல்லாமல் அப்படியே சின்ன சின்ன தொட்டிலேயே வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து தெத்திப்பூ இல்லாட்டி இட்லி பூம்பாங்க, சிவப்பு கலர் இட்லி பூ. இது கொஞ்சம் பூத்துட்டு இருந்தது, இப்போ அப்படியே ஒரு ஸ்டன்னாக அப்படியே நிற்கிது. பார்ப்போம். இது வந்து அது பக்கத்தில் மாதுளை செடி. மாதுளையும் கொஞ்சம் நல்லா துளுத்து வருது. இது மாடிப்படி இறங்குற இடங்கிறதுனால கொஞ்சம் அப்படி செவுத்தை ஒட்டி அப்படியே இந்த இது கிளைகளெல்லாம் செவுத்தை ஒட்டி வச்சுருக்கேன். அப்படியே இதில் பூனை வேறு மேலேயும் கிளையுமா சாடி பாதியை உடச்சி போட்டுருது. பழைய செடி அப்படி தான் போச்சு, மாதுளை செடி. பார்ப்போம், ஏதாவது காய்கள் வருதான்னு பார்ப்போம். இது வந்து எனக்கு பக்கத்து வீட்டில் அந்த அக்கா தந்தாங்க மாதுளை செடி. என்னோடய மாதுளை செடி போயிட்டு இது திருப்பி நல்லா துளுத்து வருது, புதுசாக வச்சது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பச்சேல்னு இருக்குது. காய்கள் பிடிச்சா சூப்பராக இருக்கும். இது பவளமல்லி செடி. இது ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுவும் வெட்டி விட்டுட்டேன் எல்லாமே. பூக்களே வைக்க மாட்டேங்கி, அதனால் நுனி எல்லாம் வெட்டி விட்டுட்டேன் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நுனியெல்லாம் வெட்டி கவாது பண்ணி விட்டாச்சு. இன்னும் உரங்கள் கொடுக்கணும். நல்ல மண்ணை கிண்டி விடணும். கிண்டி விட்டு உரங்கள் கொடுக்கணும். இது வந்து பவளமல்லி செடி நல்ல உயரமாக வந்துருச்சு. ஹைட்டாக சின்ன டப்பாவில் தான் இருக்குது. பாருங்கள், அந்த சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன டப்பா தான் இது. அதில் உள்ள குச்சியை எடுத்து வச்சுருக்கேன், பவளமல்லி குச்சி. சரி வருதா பார்ப்போம் அப்படின்ட்டு. ஊற போட மனசில் என்னால் அடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.